கவிதா அப்புறம் கிஷனோட வீட்டுக்கு வெளியில அவங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் இருந்தது. அதுல கிஷன் தக்காளி தோட்டம் போட்டிருந்தாரு. என்னங்க கொஞ்சம் சாப்பிடதான் வாங்கல. வரேன். தக்காளி செடிக்கு இங்க தண்ணி பாய்ச்சறேன். கிஷன் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்த போது, எவ்வளவு நேரமா தான் உங்களை கூப்பிடுறது? இப்ப பாருங்க சாப்பாடெல்லாம் ஆறி போச்சு. என்னையும் என்ன பண்ண சொல்ற? தக்காளி செடிங்களுக்கெல்லாம் நான் தண்ணி ஊத்தலைன்னா அதுங்கெல்லாம் சரியா எப்படி வளரும் சொல்ல? சரி சரி, சீக்கிரம் சாப்பாடு போடு. தக்காளி வாங்கறதுக்கு வியாபாரிங்க வர போறாங்க. சரிங்க சரி. கவிதா கிஷனுக்கு சாப்பாடு பரிமாறினான். அப்புறம் கிஷன் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாரு. அவர் சாப்பிட்டு முடிக்கிற நேரத்துல ஒரு வியாபாரி அங்க வந்தாரு. கிஷன், இதோ வந்துட்டேன். இந்த தடவை மண்டி கொஞ்சம் மந்தமா இருக்கு. இந்த தடவை தக்காளிக்கு கிலோ 15 ரூபான்னு தான் கொடுக்க முடியும்பா. இது ரொம்ப குறைவா இருக்குதுன்னு. இங்க பாருப்பா, இதுதான் வேலை. எதுக்கும் ஒரு வாட்டி யோசிச்சுக்க. ஆனா நகரத்து மார்க்கெட்ல ஒரு கிலோ தக்காளி 30 ரூபான்னு விக்குது. ஆனா சில சமயம் பஜார்ல கொண்டு போய் விக்கிறதுனால நஷ்டமும் ஏற்படும்ல. எத்தனையோ தக்காளி அடிபட்டு போகுது. அதை யாராவது வாங்குறாங்களா என்ன? அப்புறம் தக்காளி விக்கிறதுக்காக வேலைக்கு ஆள் நிக்க வைக்கிறோம்ல, அவனுக்கு கூலி கொடுக்கணும்ல. பெரிய செலவு இருக்கு கிஷன் தம்பி, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனா அண்ணன் 15 ரூபா வேலை ரொம்ப குறைவா இருக்குன்னு. இங்க பாருப்பா, அதிகமானா ஒரு 2 ரூபாய் எடுத்து 17 ரூபாயா கொடுக்க முடியும். எல்லாம் ஒத்து வந்தா நீ கொடு. கிஷனுக்கு ஏமாற்றமாயிடுச்சு. ஆனா அவன் தக்காளிகளை வித்துதான் ஆகணும். சரிங்கண்ணா அதையே கொடுங்க. எத்தனை கிலோ தக்காளி இருக்கு? ஒரு 200 கிலோ இருக்கு. சரிப்பா, கிலோ 17 ரூபா வேண்டின்னு போட்டா மொத்தமா 3400 ரூபா வருது. இந்தாப்பா. ரொம்ப நன்றி அண்ணா. அந்த வியாபாரி தக்காளி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கிளம்பினாரு. அப்புறம் கிஷன் கொஞ்சம் வேதனையோட வீட்டுக்கு வந்தாரு. என்னாச்சு? சரியான விலை கிடைக்கலையா? நகரத்துல எல்லாம் ஒரு கிலோ தக்காளி 30 ரூபான்னு விக்கிறாங்க. ஆனா நமக்கு 17 ரூபா தான் கிடைக்குது. இது ரொம்பவே அநியாயம். ஆனா இந்த தக்காளியை நம்ம விக்கலன்னா அந்த தக்காளி எல்லாம் நாசமா போயிடும். நீங்களே நகரத்துக்கு போய் தக்காளியை வித்துட்டு வரலாம்ல. அப்புறம் நான் நகரத்துக்கு போய் தக்காளி விற்க போனா இங்க யாரு வயலை பாத்துக்கிறத? இனிமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா எப்படி? நீ வீட்டு வேலையை பாப்பியா இல்ல தோட்ட வேலையை பாப்பியா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் காலையிலேயே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம தோட்டத்தையும் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம விவசாயம் பண்ண நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது நிஜம்தான். ஆனா நம்மளால அது முடியுமா? முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. ஆமா. அப்புறம் முடிவாயிடுச்சு. அதாவது கவிதா தக்காளி தோட்டத்தை பார்த்துப்பா. அப்புறம் கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் தக்காளியை விற்க போவாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் புது தக்காளிங்க விளைஞ்சது. அப்புறம் கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நிறைச்சுக்கிட்டான். இன்னைக்கு முதல் நாள். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. எல்லாம் சரியா நடக்கும், கவலைப்படாம போங்க. கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டான். அங்க மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட டெம்போலயே தக்காளி விற்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணா வாங்கிக்கங்க, புதுசா பறிச்ச தக்காளி, புதுசா தோட்டத்துல பறிச்ச சகப்பு தக்காளி. வாங்க வாங்கிக்கங்க. வெறும் கிலோ 30 ரூபா தான். ஒரு கிலோ 30 ரூபாவா? ஆமாங்க அக்கா. மத்த கடையில எல்லாம் 35 ரூபாய் கிலோ. நான் உன்கிட்டே வாங்கிக்கிறேன்ப்பா. எனக்கு 2 கிலோ கொடு. எனக்கு 2 கிலோ. எப்பா எனக்கு 1 கிலோ. கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணனோட டெம்போக்கு முன்னாடி கூட்டமா ஜனங்க வந்துட்டாங்க. 4 மணி நேரத்துல அவர்கிட்ட கொஞ்சம் தக்காளி தான் மிச்சம் இருந்தது. தக்காளி இருக்குங்களா? வெறும் 4 கிலோ தாமா இருக்குது. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க. சிட்டில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி குறைஞ்ச விலையில கிடைச்சதும் உடனே எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிஷன் அதே டெம்போவை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாரு. கிஷன் டெம்போக்காரருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. இங்க பாரு கவிதா, இன்னைக்கு நாள் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா தக்காளியும் வித்துருச்சா? ஆமா, எல்லாமே வித்து போச்சு. மொத்தமா சேர்த்து 250 கிலோ தக்காளிக்கு 7500 ரூபாய் கிடைச்சது. 1000 ரூபாய் டெம்போக்காரனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ மீதம் இருக்கிறது 6500 ரூபாய். வாவ், இன்னைக்கு உண்மையிலேயே நாள் ரொம்ப நல்லா இருந்தது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சிட்டியில இருக்கிற பெண்கள் தக்காளியை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல சிகப்பா இருக்குதான்னு பார்த்து எடுக்கிறாங்க. அப்படின்னா தக்காளி இன்னும் செவப்பா வளர்றதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும்ல. யூடியூப்ல தேடுவோம், ஏதாவது நிச்சயமா கிடைக்கும். கிஷன் யூடியூப்ல சர்ச் பண்ணாரு. அதுல அவருக்கு ஒரு வீடியோ கிடைச்சது. அப்ப தக்காளி செடியில இந்த பவுடரை தெளிக்கணுமா? ஆனா இது எங்க கிடைக்கும்? சிட்டில நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். நாளைக்கே நகரத்துக்கு போய் இத வாங்கிட்டு வந்துருங்க. சரி. மறுநாள் மறுபடியும் கிஷன் நகரத்துக்கு வந்தாரு. அவர் அந்த ஃபர்டிலைசரை வாங்கினாரு. அண்ணே, இதனால எந்த தீங்கும் கிடையாது இல்லண்ணே? இங்க பாருங்க, அதிகமான அளவுல போட்டாதீங்க. பேக்கெட்ல எவ்வளவு போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க.
சரிங்க. கிஷன் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. கவிதா அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தா. இந்தாம்மா கெமிக்கல் ஃபெர்டிலைசர். கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா, இதுல எவ்வளவு அளவு போட்டிருக்கோ அவ்வளவு மட்டும் பயன்படுத்த சொன்னாரு. அதை விட கொஞ்சமாவது அதிகம் போட்டக்கூடாது, சரியா? இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னால பெருசு பெருசா தக்காளி வளருமா. அதாவது அதோட சைஸும் பெருசாகுமா? ஆமா. நல்ல விஷயம்தான். மறுநாள் கிஷன் அவனே அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை தன்னோட வயல்ல போட்டான். இங்க பாரு கவிதா, நம்ம விவசாயத்துக்கு 2 கைப்பிடி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போதுமானது. சரிங்க, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஃபர்டிலைசர் போட்ட கொஞ்ச நாள்லயே செடியில நல்ல செவந்து போய் பெரிய பெரிய தக்காளியா வளர்ந்துருந்தது. இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் உண்மையிலேயே அற்புதமா இருக்குங்க. பாரு இந்த முறை எவ்வளவு பெரிய பெரிய தக்காளி வளர்ந்துருக்குன்னு. கிட்டத்தட்ட 350 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அடேங்கப்பா, இதனால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ல. சரி, நான் நகரத்துக்கு கிளம்புறேன். இதெல்லாம் விற்கணும் இல்லையா? நீ இந்த ஃபெர்டிலைசரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விடு. ஆனா அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன? நிச்சயமாங்க. கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நினைச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. இங்க கவிதா ஃபர்டிலைசரை வயல்ல தெளிக்கணும். 2 கைப்பிடிக்கே இவ்வளவு பெரிய தக்காளியா? அப்ப நான் 3 கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இன்னும் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும். கவிதா 3 கைப்பிடி அளவுல கெமிக்கல் ஃபர்டிலைசரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தக்காளி செடிகள்ல தெளிச்சு விட்டா. அடுத்த முறை வளர்ந்த தக்காளி எல்லாம் முன்ன விட கொஞ்சம் பெருசா இருந்தது. வாவ், ரொம்ப அற்புதமான பொருள். அப்புறம் என்ன, கவிதா அப்புறம் தொடர்ந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரை தேவைக்கு அதிகமா தண்ணியில மிக்ஸ் பண்ணி செடிகள்ல தெளிச்சா. நாம கொஞ்ச நாளைக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா ஏன்? ஏன்னா அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்துறதுனால செடிக்கும் மண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படும். இதுல என்னங்க பெருசா பாதிப்பு வந்துட போகுது? இது உண்மையிலேயே நல்ல மருந்து தாங்க. கவிதா, தேவைக்கு அதிகமான எந்த ஒரு பொருளும் நிச்சயமா பாதிப்பை தான் ஏற்படுத்தும். நீ அடுத்த 2 விளைச்சலுக்கும் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தாத. சரிங்க, நீங்க சொன்னா சரிதான். கவிதா கிஷனுக்கு சரின்னு சொல்லிட்டா. ஆனா அவ மனசுல இன்னும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டா. அதனால கிஷன் அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லி கூட கவிதா செடிங்க மேல கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தினான். அடுத்த விளைச்சல்லையும் தக்காளி ரொம்ப பெருசா இருந்தது. அதை பார்த்துட்டு கிஷன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த தக்காளி இவ்வளவு பெருசா எப்படி வளர்ந்தது? கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தினியா என்ன? இல்லையே, நான் மருந்து தெளிக்கவே இல்லையே. ஒருவேளை முதல்ல போட்ட கெமிக்கலோட விளைவா இருக்கும். அப்படியும் கூட இருக்கலாம். கவிதா கிஷன் கிட்ட பொய் சொல்லியே தக்காளி செடிகள்ல கெமிக்கல் ஃபர்டிலைசரை தெளிச்சுக்கிட்டு இருந்தா. கவிதாவோட மனசுல அதிகமான லாபத்தை சம்பாதிக்கணும்ன்ற ஆசை இருந்தது. சில மாசங்களும் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா மெல்ல மெல்ல சில தக்காளி செடிகள் காஞ்சி போக ஆரம்பிச்சது. அடடா, என்னாச்சு? இதுகளுக்கு என்னாச்சு? நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சே. அநேகமா கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட விளைவா தான் இருக்கும். நான் இந்த செடியை பிடுங்கி வீசிடுறேன். இங்க ஒரு புது செடியை வைப்போம். அப்புறம் இது மொத்த வயலையும் நாசமாக்கிடும். சரிங்க. கிஷன் செத்து போன செடிகளை பறிச்சுட்டு அங்க புதுசா செடியை நட்டான். ஆனா அடுத்த நாள் அந்த செடியும் செத்து போச்சு. அட ராமா, ஏன் இப்படி ஆகுது? மறுபடியும் ஏன் இந்த செடி இப்படி ஆயிடுச்சு? தெரியலையே. நான் போய் வேளாண்மை விஞ்ஞானியை கூட்டிட்டு வரேன். கிஷன் பக்கத்துல இருந்த வேளாண்மை தொழில் அங்கேருந்து ஒரு விஞ்ஞானிய வயலுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாருங்க, இந்த செடியை நேத்து தான் நாங்க நட்டோம். அப்புறம் இதோட நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு. நான் இந்த மண்ணை சோதனை பண்ணி பார்க்கணும். விஞ்ஞானி கொஞ்சம் மண்ணை சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாரு. அந்த மண்ணை அவரு சோதனை பண்ணி பார்த்த போது அந்த மண்ணுல தேவைக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் கலந்திருந்தது. உங்க மண்ணு கெட்டு போயிடுச்சு. நீங்க தேவைக்கு அதிகமான கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணதுனால உங்க மணல்ல வெறும் கெமிக்கல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க இனிமே செடி வளர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ மீதி இருக்கிற இந்த செடிகள்ல தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணாதீங்க. இதை கேட்டதும் கிஷனும் கவிதாவும் ரொம்ப அதிர்ச்சியில இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, நான் தான் கெமிக்கல் யூஸ் பண்ணேன். கவிதா கிட்ட இருந்த கொஞ்சம் பேராசனால நல்ல ஒரு வளமான நிலத்தை தரிசு நிலமா மாத்திட்டா. ஒருவேளை கெமிக்கலை பயன்படுத்தாம அவங்க விவசாயம் பண்ணிருந்தா ஒருவேளை அவங்க குறைவா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவங்களோட வயல் வளமாவும் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாவும் இருந்திருக்கும். முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பனநுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பனநுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பனநுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா,
முகுந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பனை நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பனை நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பண்ணனுங்க. இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலையும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் சிதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. ஆ! அப்பா! மீனா உடனே அங்கிருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா! அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலைய விடுங்க. நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்போ ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அதை செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா நீ சொல்லு. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகியை வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ்! மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல? நிச்சயமா இது நெருப்ப போல பரவும்.
இத கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆஹா, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா நீங்க கவலையே படாதீங்க, நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும், நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. இது அஜப் நகரோட கதை. அஜப் நகர்ல கோபி தன்னோட மனைவி ஷீலா கூட வாழ்ந்து வந்தாரு. கோபி ஒரு ஏழை. தன்னோட மனைவி ஷீலா கூட கூலி வேலை செய்யறவரு. கோபியும் ஷீலாவும் நாள் முழுக்க பாறையில கல் உடைக்கிற வேலையை 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ராத்திரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. ஒரு நாள் கோபியும் ஷீலாவும் பாறைக்கு போயிட்டு இருக்கும்போது அப்ப ஷீலா கோபி கிட்ட என்ன சொன்னான்னா, இன்னைக்கு நான் ரொம்ப பலகீனமா இருக்க மாதிரி தெரியுது, நடக்கிறதுக்கு கூட என்னால முடியல. நைட் ஷிஃப்ட் செய்யறதுனால தான் இப்படி எல்லாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கோபியும் ஷீலாவும் பாறைக்கு போனாங்க. அப்புறம் கல் உடைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி கல் உடைச்சிட்டு இருக்கும் போது ஷீலா திடீர்னு கீழே விழுந்துட்டா. கோபி ஷீலாவை நோக்கி ஓடினான். தண்ணியை கொடுத்து ஷீலாவுக்கு மயக்கம் தெளிய வச்சான். ஷீலாவுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே சூப்பர்வைசர் சொன்னாரு, இங்க பாருப்பா கோபி, இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, இந்த பணம். சூப்பர்வைசர் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கோபி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். ஷீலாவை செக்அப் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாங்க, ரத்த குறைவால தான் ரொம்ப பலவீனமா இருக்காங்க, இவங்களுக்கு ரத்தம் ஏத்தணும், இதுக்கு செலவு அதிகமாகும் இல்லைங்க. ஆமா, இருந்தாலும் ரத்தம் கொடுக்கணுமே. இதுக்கு வேற ஏதாவது வைத்தியம் இருக்குங்களா? ரத்தம் ஏத்த விரும்பலன்னா தினமும் இவங்களுக்கு தக்காளி ஜூஸ் கொடுங்க. தக்காளி ஜூஸா? தக்காளியோட விலை மார்க்கெட்ல ஜாஸ்தியாச்சே. அதை நீங்க பாத்துக்கோங்க, என் வேலையை நான் முடிச்சிட்டேன். கோபி ஷீலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அவளை தூங்க வச்சுட்டு தக்காளியை தேடி போக ஆரம்பிச்சான். என்கிட்ட பணம் இல்ல, பணம் இல்லைன்னா தக்காளியும் இல்ல, தக்காளியோட சேர்த்து விவசாயம் வந்து போறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது கோபி யோசிச்சுட்டு தான் இருந்தான். அப்பதான் அவனுடைய பார்வை வட்டிக்கடைக்கார வீட்டுக்கிட்ட இருந்த ஒரு குப்பை தொட்டி மேல பட்டுச்சு. குப்பை தொட்டியில ஒரு கெட்டு போன தக்காளி இருந்துச்சு. யார்கிட்டயாவது பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா தக்காளியில இருக்கிற விதையை எடுத்து விதைச்சு விடலாம். கொஞ்ச நாள் ஆகும் தான், ஆனா நமக்கு சொந்தமான தக்காளி கிடைக்கும்ல. கோபி கெட்டு போன தக்காளியை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். அப்புறம் தக்காளியில இருக்கிற விதைய வீட்டுக்கு எதிரில் போட்டுட்டு தூங்கிட்டான். பாதி ராத்திரி இருக்கும். திடீர்னு பூமியெல்லாம் ஆட ஆரம்பிச்சுது. அப்புறம் கோபி ஷீலாவோட தூக்கம் போயிடுச்சு. எனக்கு பூகம்பம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பூகம்பெல்லாம் எதுவும் இல்ல, மலையில வெடி வச்சிருப்பாங்க. பேசாம தூங்கு. காலையில ஆயிடுச்சு. கோபி வீட்டை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்ததுமே அவன் என்ன பார்த்தான்னா, அவன் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு விசாலமான தக்காளி இருந்துச்சு. அது ஏதோ மலை மாதிரி இருந்துச்சு. கோபிக்கு தன்னோட கண்ணையே நம்ப முடியாம போயிடுச்சு. அவன் சத்தம் போட்டு ஷீலாவை கூப்பிட்டான்.
ஷீலாவும் வெளியே வந்தா. ஷீலா அந்த தக்காளிய பார்த்து அதிர்ச்சியாயி நின்னுட்டா. நேத்து தான் விதைய விதைச்சிங்க, அதுக்குள்ள இவ்ளோ பெரிய தக்காளியா? இப்போ அது புரிஞ்சுதா ஷீலா? நேத்து ராத்திரி பூகம்பமும் வரல, மலையில வெடியும் வெடிக்கல. இந்த தக்காளி பூமியில விழுந்ததுனால தான் அந்த ஆட்டம் ஆடுச்சு. அதுக்குள்ள இந்த விஷயம் அஜம் நகர் பூரா பரவிடுச்சு. அந்த மலை மாதிரி இருக்கிற தக்காளிய பார்க்க ஜனங்க கூட்ட கூட்டமா வந்தாங்க. கோபி கையில கத்திய வச்சு அந்த தக்காளிய வெட்டினான். கையில இருந்த கத்தியே உடைஞ்சிருச்சு. அடேங்கப்பா, இந்த தக்காளி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இப்போ ஜூஸ் எப்படிங்க எடுக்கிறது? அப்பதான் சூப்பர்வைசர் அந்த இடத்துக்கு வந்தாரு. அந்த தக்காளிய பார்த்ததும் சூப்பர்வைசரும் அதிர்ச்சியாய் நின்னாரு. முதலாளி, இன்னைக்கு எங்களால வேலைக்கு வர முடியாது. நாங்க இந்த தக்காளி இருந்து ஜூஸ் எடுக்கணும். இங்க பாரு கோபி, நான் ஷீலாவோட நிலைமையை விசாரிக்க தான் இங்க வந்தேன். ஆனா இந்த தக்காளியை பார்த்ததும் என் நிலைமையே ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. நீ தக்காளி ஜூஸ் எடுத்தியா இல்லையா? எப்படி எடுக்கிறது முதலாளி? இந்த தக்காளி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கத்தி கூட வேலை செய்ய மாட்டேங்குது. கத்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நான் நம்ம பாறையில இருந்து டேங்கர்ஸ், மெஷின்ஸ், போர்வெல், வாட்டர் பம்ப் எடுத்துட்டு வரேன். போர்வெல் மெஷினை வச்சு இதை நம்ம ட்ரில் பண்ணுவோம். அப்புறம் வாட்டர் பம்ப் மூலமா ஜூஸ் எல்லாத்தையும் டேங்கர்ல நிரப்புவோம். அதுக்கப்புறம் என்ன, சூப்பர்வைசர் உடனே போனை போட்டாரு. அங்க எல்லா சாமானும் வந்துடுச்சு. போர்வெல் மெஷினை தக்காளியில செலுத்தினாங்க. அப்புறம் தக்காளிய ட்ரில் பண்ணாங்க. அப்புறம் தக்காளியில இருந்த ஹோல்ல வாட்டர் பம்பை போட்டாங்க. அப்புறம் பைப்பை டேங்கர்ல போட்டுட்டாங்க. பம்பை ஸ்டார்ட் பண்ணதும் தக்காளியில இருந்த எல்லா ஜூஸும் டேங்கர்ஸ்ல கொட்ட ஆரம்பிச்சுது. பார்த்துட்டு இருக்கும் போதே 20 டேங்கர்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் தக்காளி சுருங்கி போய் மண்ணுல உட்காந்துடுச்சு. 20 டேங்கர் ஜூஸ் எடுத்துருக்கோம் கோபி. இத கேட்டு கோபி அதிர்ந்து போயிட்டாரு. ஷீலா தக்காளி ஜூஸை வாழ்நாள் பூராவும் குடிச்சாலும் ஒரு டேங்கர் குறையாது. அப்புறம் இந்த 20 டேங்கர் ஜூஸை என்ன பண்றது? நீ கவலைப்படாத, அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். சூப்பர்வைசர் பேசி முடிச்ச உடனேயே ஒரு கம்பெனியை சேர்ந்த ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிஸ்டர் கோபி, நாங்க நல்லன் சாஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கோம். எங்க கம்பெனி தக்காளி சாஸ் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு தக்காளி ஜூஸ் வேணும். உங்க எல்லா டேங்கர்ஸையும் நாங்க வாங்கிக்கிறோம். தெரியுமா கோபி, இவங்க 20 டேங்கருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போறாங்கன்னு? மொத்தமா 5 கோடி. இத கேட்டதும் ஷீலாவுக்கும் கோபிக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்ல விஷயம்தான். ஆனா எல்லா ஜூஸையும் நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் என் ஷீலா என்ன குடிப்பா? என்ன சார் கிண்டல் பண்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு ஜூஸ் வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க. இந்தாங்க, முதல்ல இந்த 5 கோடி ரூபாய் செக்கை வாங்கிக்கோங்க. இப்படி சொல்லிட்டு ஆபீசர்ஸ் ஷீலா அப்புறம் கோபி கையில 5 கோடி ரூபாய்க்கான செக்கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் விசாலமான தக்காளி ஜூஸ்னால ஷீலா அப்புறம் கோபியோட காஞ்சி போன வாழ்க்கைக்கு சுவையையும் கலர்ஃபுல்லையும் கொடுத்துச்சு. ரகு ஒரு சர்க்கஸ் பண்றவரு. கிராமம் கிராமமா போய் சர்க்கஸ் பண்றது அவரோட வழக்கம். அவனோட மனைவி ரஞ்சனா, அவனோட 10 வயசு பையன் பீனுவும் அவரோட சேர்ந்து சர்க்கஸ் பண்ணுவான். அதை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்தினாங்க. ஒரு சாயந்தரம் சர்க்கஸை முடிச்சிட்டு ரகுவோட ஃபேமிலி அவங்க சாமான எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு அடுத்த கிராமத்தை நோக்கி போனாங்க. அப்பா, நாம எங்க போறோம்? தெரியலப்பா, போய்கிட்டே இருப்போம். முதல்ல எந்த கிராமம் வருதோ அந்த கிராமத்திலே ஒரு வாரம் டேரா போடுவோம். அங்கேயே சாப்பிடுவோம், அங்கேயே இருப்போம். நடந்து நடந்து ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. ஆனா எந்த ஒரு கிராமமும் வரல. 3 பேரும் காட்டு வழியா போய் கடைசியில அங்க இருந்த ஒரு நதிக்கரைக்கு போய் சேர்ந்தாங்க. என்னங்க, இந்த நதி நம்ம போற வழிக்கு தடங்களா இருக்கே. இரு, இங்க நிச்சயமா ஏதாவது போட் கிடைக்கும். அது மூலமா இந்த நதியை தாண்டி போலாம். இப்படி சொல்லிட்டு ரகு அங்க ஏதாவது போட்டு கிடைக்குமான்னு தேடினாரு. ஆனா அவருக்கு எந்த ஒரு போட்டும் கிடைக்கல. ரொம்ப கவலையோட ரகு திரும்பி வந்தான். ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரு போட்டும் இல்ல, மனுஷங்களும் இல்லையா? என்ன பண்றது? எந்த கிராமத்துல இருந்து திரும்பி வந்தோமோ அதே கிராமத்துக்கு போயிடலாம். காலையில வந்தா போட்டும் நமக்கு கிடைக்குங்க. பின்னாடி திரும்பி போறதுங்கிறது முடியாத விஷயம். பேசாம இந்த நதி கரைக்கிட்டே இருப்போம். சாப்பிட்டு இங்க தூங்குவோம். விடிஞ்சதும் இங்க இருந்து கிளம்பி போலாம். சரி, நீங்க விறகு ஏதாவது போய் கிடைக்குதான்னு பாருங்க. நான் சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். விறகு எடுக்கிறதுக்காக ரகு அங்கிருந்து போனான். பீமு நதிக்கரையில விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் ரஞ்சனா சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தா. ரகு காஞ்சி போன விறகை எடுத்துட்டு வந்தான். அதை பற்ற வச்சாங்க. ரஞ்சனா அடுப்பை ஏற்பாடு பண்ணி அப்புறம் எரியிற அடுப்புல சமைக்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சு ரொட்டி செய்யறதுக்கு மாவை பிசைய ஆரம்பிச்சா.
குழம்பு ரெடி ஆனதுமே ரஞ்சனா ரோட்டி பண்ண ஆரம்பிச்சா. அவங்க 3 பேரும் சாப்பிட்றதுக்காக உக்காந்தாங்க. அப்போ அந்த நதிக்கரை கிட்ட ஒரு வேட்டைக்காரன் வந்தான். 3 பேரையும் பார்த்து வேட்டைக்காரன் அவங்க கிட்ட வந்து சொன்னான், நீங்க 3 பேரும் யாரு? இங்க எதுக்காக டேரா போட்டு உட்காந்துருக்கீங்க? நாங்களாம் சர்க்கஸ்காரங்க ஐயா. ராத்திரி ஆயிடுச்சு, அதான் இங்க உட்காந்துருக்கோம். விடிஞ்சதும் போயிடுவோம். பைத்தியம் மாதிரி பேசாத. சாப்பிட்டு முடிச்சதும் இங்க எது கிளம்பு. இங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா சார்? இது ஃபாரஸ்ட் ஏரியா. காட்டு மிருகங்கள் நடுராத்திரியில இங்க தண்ணி குடிக்கிறதுக்காக வருங்க. அவ்வளவு ஏன் சிங்கம் கூட வரும். சிங்கம்னு பேரை கேட்டதும் பீமு அதிர்ச்சியில உறைஞ்சு போனான். அந்த காவலாளி 3 பேருக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டாரு. என்னங்க, இப்ப நம்ம என்னங்க பண்றது? திரும்பி போறதுக்கான தெம்பு இல்ல. இப்ப முன்னாடி போறதுக்கு போட்டும் இல்ல. என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். தூங்கு. இப்படி சொல்லிட்டு வேற வழியே இல்லாத ரகு பீமுவோட சேர்ந்து அந்த நதிக்கரையிலேயே தூங்கிட்டாங்க. அட கடவுளே, இப்ப என்ன பண்றது? எங்களை இந்த நதியை கடக்க விடு கடவுளே. அப்போ திடீர்னு ரஞ்சனாவோட பார்வை மீதி இருந்த மாவு மேல பட்டுச்சு. இப்ப அவளோட மைண்ட்ல ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த மாவை எடுத்து ரஞ்சனா ஒரு ரொட்டியை திரட்ட ஆரம்பிச்சா. ரஞ்சனா அந்த ரொட்டியை தட்டிக்கிட்டே இருந்தா திரட்டி அவ ஒரு விசாலமான ரொட்டியை பண்ணிட்டா. இப்ப இந்த ரொட்டிய நான் நெருப்புல வேக வைக்க போறேன். ரஞ்சனா அந்த விசாலமான ரொட்டியை எடுத்தா, அத நெருப்புல போட்டா. கொஞ்ச நேரத்துல அந்த ரொட்டியும் வெந்து தயாராயிடுச்சு. பாதி வேலை முடிஞ்சது. இன்னும் பாதி வேலை தான் பாக்கி இருக்கு. ரஞ்சனா அந்த ரொட்டிய போட் மாதிரி மாத்துறதுக்கு முயற்சி பண்ணா. ரொம்ப மன உறுதியோட அவளோட வேலையை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் ரஞ்சனா அந்த ரொட்டியால ஒரு போட்டை தயார் பண்ணினா. போட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப மொத்த குடும்பமும் சாமானும் நதியை தாண்டி அந்த பக்கம் போயிடலாம். அதுக்கப்புறம் என்ன? ரொம்ப தெம்போட ரஞ்சனா ரகுவுக்கும் பீமுவுக்கும் குரல் கொடுத்தா. என்னங்க, எழுந்துருங்க. பீமு, எழுந்துருப்பா. கிளம்புங்க, சாமானெல்லாம் பேக் பண்ணுங்க. நாம நதியை தாண்டி அந்த பக்கம் போகணும். சத்தத்தை கேட்டதும் ரகு பீமு எழுந்திருச்சாங்க. அப்புறம் ரஞ்சனாவை நோக்கி ஆச்சரியமா பார்த்தாங்க. நீ என்ன பைத்தியமா? போட்டே இல்லாம எப்படி நதியை தாண்டி போக முடியும்? யாரு போட் இல்லைன்னு சொன்னது? அங்க பாருங்க. ரஞ்சனா ரோட்டி மூலமா செய்யப்பட்ட படக கை காட்டினா. அந்த போட்டை பார்த்ததும் ரகுவும் பீமும் ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. ரோட்டி போட்டா? இத நீ எப்படி பண்ண? அப்போ திடீர்னு சிங்கத்தோட சத்தம் கேட்டுச்சு. பேசாதீங்க, சிங்கம் வந்துடுச்சு. போட்ல உட்காருங்க, அப்புறம் கிளம்புங்க. 3 பேரும் சாமானெல்லாம் முடிச்சு கட்டிக்கிட்டு அந்த போட்ல வச்சாங்க. அந்த போட்டை அவங்க தண்ணியில இறக்கினாங்க. அப்புறம் அந்த போட் மிதக்க ஆரம்பிச்சது. அப்புறம் 3 பேரும் போட்ல உட்காந்தாங்க. அந்த போட் அந்த தண்ணியிலேயே நீந்திக்கிட்டு முன்னாடி போக ஆரம்பிச்சது. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சிங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். அப்போ திடீர்னு போட் ஆட ஆரம்பிச்சது. ரகு போட்டுக்கு கீழே பார்த்த போது மீனுங்கெல்லாம் ரொட்டியை கடிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா இந்த மீனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? மீனுங்க கீழே இருந்து போட்டு சாப்பிடுதுங்க. அட கடவுளே, இதை நான் யோசிக்கவே இல்லையே. ஆழமான தண்ணி, நாம முழுகிடுவோமே. அப்போ பீமு சொன்னா, அம்மா அப்பா பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. மீதி இருந்த ரொட்டி கொண்டு வந்தீங்கல்ல, அதை வச்சு என்ன பண்ணுது கண்ணா? நம்ம அந்த ரொட்டியை சின்ன சின்ன துண்டுகளா போடுவோம். மீன்களோட திசைகளை திருப்புவோம். ஆமா, பீமு சொல்றது சரிதான். அப்புறம் என்ன? உடனே ரஞ்சனா மீதி இருந்த ரொட்டி எல்லாத்தையும் எடுத்தா. அவங்க 3 பேரும் சேர்ந்து ரொட்டி துண்டுகளை தண்ணியில வீசிட்டு இருந்தாங்க. ரொட்டியோட துண்டுகளை பார்த்ததும் மீனுங்க அந்த போட்டை விட்டுட்டு தண்ணிக்குள்ள நிறைஞ்சுதுங்க. அப்புறம் ரொட்டி துண்டை சாப்பிட்டுச்சுங்க. இந்த மாதிரி தான் 3 பேரும் ரொட்டி துண்டுகளை தண்ணியில வீசினாங்க. அப்புறம் வேகமா முன்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியே பகலாயிடுச்சு. 3 பேரும் அந்த ரொட்டி போட்டோட சேர்ந்து நதியோட இன்னொரு கரைக்கு நல்லபடியா வந்து சேர்ந்தாங்க.